ஹே ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி ரெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய நகர மீன் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு மீனை நல்லா கழுவிக்கோங்க. 2-3 தண்ணியில் உப்பு போட்டு உரசி நல்லா கழுவி இப்படி பலன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே மீனில் நல்லா படுற அளவுக்கு நீங்கள் கலந்து விடணும். நல்லா மீன் உள்ளேலாம் படுற மாதிரி நல்லாவே கலந்து கொடுத்துக்கோங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னா கூட கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே கலந்தாச்சு. இப்போ மீனை வறுக்கலாம். ஸ்டவ்வில் நான் தோசைக்கல்லை வச்சுக்கிறேன். இரும்பு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை எடுத்து போட்டுக்கரலாம். தோசைக்கல்லில் சூடான எண்ணெயில் நம்ம மசாலாவோட கலந்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை எடுத்து போட்டாச்சு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் மீனை பெரட்டி விட்டுறேன். ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் இல்லையா, அதனால் நல்லாவே பெரட்டி விட்டுறேன். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கடைசியில் இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மீன்களை எடுத்து நான் தோசைக்கல்ல போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது சீ ஃபுட் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முள்ளெல்லாம் நல்லா எடுத்துட்டு மீன் சதையை மட்டும் கொடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா. வணக்கம்.